ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலை வேளையிலே நான் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாக செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். இன்று நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் ஒரு திருப்தி இல்லாத நிலைமைகள் தான் நாம் பார்க்கிறோம். பணம் இருந்தால் இன்னும் அதிக பணம் வேண்டும் என்று ஆசைப்படுகிற உள்ளங்களும் வீடுகளும் குடும்பங்களும் ஏராளமாக இருக்கிறது. இன்றைக்கி வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி 5:10, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப் பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே என்று. அதே பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை என்று சொல்லுகிறது. நம்முடைய தேவன் இந்த நாளிலே நம்மை திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை கொடுக்க அவர் பிரியப்படுகிறார். நம்மை திருப்திப்படுத்துகிறவர் கர்த்தரே. நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சரீரத்தின் தேவைகளை, உலக காரியங்களை தேவனே கொடுத்து நம்மை திருப்திப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் எனக்கு கவனமாக செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். நீங்கள் எனக்கு கவனமாக செவி கொடுத்து, ஆண்டவர் சொல்லுகிறார் 3ஆம் வசனத்தில், ஏசாயா 55:3, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். மத்தேயின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாத இருக்கிறார்கள். இவர்களை பட்டினாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அவர்களுக்கு ஆண்டவர் போஜனத்தை கொடுத்து அனுப்புகிறார். 2 மீனையும் 5 அப்பங்களையும், அங்கே அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீசர்களிடத்தை கொடுத்தால் சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய எடுத்தார்கள். திருப்தி. ஆண்டவரை தேடி வந்த, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வந்த, அவர் சமூகத்தில் காத்திருந்த ஒவ்வொருவரையும் அவர் ஆத்துமத்துக்குரிய வார்த்தைகளை கொடுத்து, சரீரத்துக்குரிய வார்த்தைகளை கொடுத்து திருப்திப்படுத்துகிறவராக இயேசு இருக்கிறார். அதிகாலையிலே அவருடைய கிருபையினால் நம்மை திருப்திப்படுத்துகிறார். தேவ ஆலயத்திலே தம்முடைய நன்மையினாலே அவர் திருப்திப்படுத்துகிறார். ஆத்துமாவிலே அவர் நல்ல ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை கொடுத்து தேவ சமூகத்தில் அவர் நம்மை திருப்திப்படுத்துகிறார். அவர் வசனத்தை அனுப்பி வசனத்தினாலே நமக்கு திருப்தியை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்குகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் எப்பொழுதும் நம்மோடு இருந்து எல்லாவற்றிலும் ஒரு திருப்தியை தர நமக்கு போதுமானவராக இருக்கிறார். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துகிறார். திருப்தி செய்யாத பொருள்களுக்காக நம்ம பணத்தையும் பிரயாசத்தையும் நேரங்களையும் நாம் செலவழிப்பானேன். தேவனை தேடுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னபடியாக நம்மை தேவன் திருப்திப்படுத்த
அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் ஒப்பு கொடுப்போம், தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.